Recording in progress. Worship you, Lord. Praise you, Lord. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தவைகளை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய ஆசைகள், வாஞ்சைகள், தேவைகள் எல்லாம் தாங்கள் நினைத்தபடி நடக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்களாய் கர்த்தரிடத்தில் நீண்ட நாட்களாய் ஜெபித்தும் வருவீர்கள். உங்களின் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத பொழுது, தாமதமாகும் பொழுது விசுவாசத்திலே சோர்வுற்று போகிற நிலையினை பெற்றுவிடுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு எவற்றை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால் இப்படியாக சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் நினைவாய் இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே என்று. அதோடு மட்டுமல்லாமல் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கூறுகிறபடியினால் இன்றைக்கு உங்களின் விருப்பங்கள், ஏக்கங்கள், தேவைகள் யாவற்றையும் கர்த்தரின் சித்தத்திற்கு முழுமையாக ஒப்புக் கொடுப்பீர்களானால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாத முன்பே உங்களின் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறபடியினால் அவர் தம் பிதாவிடம் விடாத பெருமூச்சோடு வேண்டிக் கொள்கிறார் என்பதை விசுவாசித்து காத்திருந்து தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் நினைத்ததை நிறைவேற்றி முடித்ததை குறித்து தியானிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எரேமியாவை பிடித்து கயிறுகளினால் கட்டி உளையாயிருந்த துறவிலே இறக்கிவிட்டு அமிழ்த்தினார்கள். அப்பொழுது அங்கிருந்த பிரதானியின் மூலமாக எரேமியாவை விடுவிக்கும்படி கர்த்தர் அந்த பிரதானியின் இருதயத்தில் பேசினார். அப்படியே எரேமியா விடுவிக்கப்பட்டார். எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கின்றோம், எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தார். எருசலேம் பிடிபட்டு போனபோதும் அங்கேயே இருந்தார் என்றும், அதை தொடர்ந்து கல்தேயர் எருசலேமின் மதில்களை அக்கினியினால் சுட்டெரித்து இடித்து போட்டு அங்கிருப்பவர்களை சிறைகளாக கொண்டு போனார்கள். அப்பொழுதும் கர்த்தர் அந்த இடத்தில் எரேமியாவிற்கு உதவும்படியாய் தாம் நினைத்ததை நிர்ணயம் பண்ணும்படி அங்கே நெபுகாத் நேச்சரோடும் காவற் சேனாதிபதி நெபுசராதான் இருதயத்திலும் பேசினார். அந்தபடியே எரேமியாவிற்கு பொல்லாப்பு செய்யாமல் பத்திரமாய் பார்த்து கொண்டார்கள் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எரேமியாவை போன்று படுகொழியின் அனுபவங்களும், வியாதியின் பலவீனங்கள், ஆவிக்குரிய சோர்வுகள், இப்படியான அவிழ்க்க முடியாத கட்டுகளோடும், யாருமே உதவி செய்ய முன் வர முடியாத உளையான சேற்றினில் தள்ளப்பட்ட அனுபவங்களோடும், தண்ணீரற்ற வறண்ட துறவை போன்ற குடும்பத்தில், மனதில், சிந்தைகளில், பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற அனுபவத்திலும் கடந்து போவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவைகள் உங்களை விழுங்காதபடிக்கும் அமிழ்ந்து போகாதபடிக்கும் காப்பாற்றுகிறவராகவும், அவிழ்க்கவே முடியாத, விடுதலையாகவே முடியாத கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுவித்து மீட்டு எடுக்கின்றார். உங்களுக்கான உதவிகளும் ஒத்தாசைகளும் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின தீமைகளை நன்மையாகவும் மாற பண்ணுகின்றார். உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை நிறைவேற்றுகின்றார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தாம் நிர்ணயித்தபடியே நிலைத்திருக்கும்படி செய்து நிறைவேற்றுகின்றார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கலங்கிக் கொண்டும் எதிர்பார்த்தும் இருக்கிற சகல காரியங்களில் கர்த்தரின் ஆலோசனைகள், நினைவுகள் வெளிப்பட்டு தடைகள் விலகி தைரியமாய் பிரவேசிக்கும்படிக்கு ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார்.
இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சங்கீதம் 91:4. பிரியமானவர்களே, இந்த மாதம் 1ஆம் திகதியில் நிற்கிறோம். தேவனிடம் எங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. உங்கள் போராட்ட வேலைகளை அறிந்து கர்த்தர் உங்களை தமது சிறகுகளாலே மூடுகிறவராயிருக்கிறார். கோழி குஞ்சுகளுக்கு தீங்கு வருவதை தாய்க்கோழி அறிந்திருக்கும். பருந்தோ பல்லூரோ வரும்போது எச்சரிக்கை குரல் கொடுக்கும். உடனே கோழி குஞ்சுகள் மிக வேகமாக தாயின் செட்டைக்குள் மறைந்து கொள்ளும். தீங்கு கடந்து செல்லும். அவரை குஞ்சுகள் வெளியே வராது. தேவ பிள்ளைகளே, நாம் போராடும் போதெல்லாம் வந்தடையக்கூடிய அன்புள்ள கர்த்தரின் செட்டைகளின் நிழல் எமக்குண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. நீங்களும் உங்களின் அன்பான குடும்பங்களும் கிறிஸ்துவின் மறைவில் இருக்கின்றீர்களா? தீங்குகள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள், கொலைகள், குண்டுவெடிப்புகள், பூமி அதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்குகள், மனிதனை மனிதன் பழிவாங்கும் ஈவிரக்கமற்ற செயல்கள் மனித வாழ்க்கையை நம்பிக்கையற்றதாக மாற்றி விடுகின்றன. பாவங்களால் வரும் தீங்குகள் மனதை சோர்வடைய செய்கின்றன. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் எம்மை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். யாபேல் என்பவன் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதிலிருந்து என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரியமானவர்களே, நாமும் எம்மை ஒப்பு கொடுத்து எந்த போராட்டத்திலும் சோர்ந்து விடாதபடி அதிலிருந்து எம்மை பாதுகாக்கும்படி இப்பொழுதே எம்மை தாழ்த்தி தேவனின் செட்டையின் மறைவிலே தங்க ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 7 மாதங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 8வது மாதத்துக்குள் இந்த நாட்களை தேவன் நடத்தி வந்திருக்கிறார். 7 என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு பரிபூர்ணத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மையிலே வைத்திருக்கிற அந்த கிருபை நிமித்தம், நம்முடைய இரக்கங்களின் நிமித்தம், நம்முடைய அன்பின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களிலே கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த மாதத்துக்குள் நடத்தி வருகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த நாட்களை நாங்கள் கடந்த மாதங்கள் இந்த நாட்களை வாழ்ந்திருக்கலாம். சில வேளைகளில் நம்முடைய உறவினர்களை, நம்முடைய சுற்றத்தார் யாரையும் இந்த நாட்களை நாங்கள் இழந்திருக்கலாம். இப்படியான சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த 8வது மாதத்தை தேவன் தன்னுடைய எங்கள் மேல் வைத்த அந்த அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் காணும்படியாக தேவன் இந்த நாட்களில் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய இந்த ஆசீர்வாதமான வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசிப்போம். பாருங்கள், இங்கே சொல்லப்படுறது, இப்போது உமது அடியருடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியனுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று இந்த இடத்திலே தேவனுடைய தாசனாகிய அந்த நாட்களிலே தாவீது ராஜா விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வீடு இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவனிடத்திலே நாங்கள் அனுதினமும் கேட்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இருக்கிற மனை, நாங்கள் இருக்கிற வீடு இந்த நாட்களிலே தேவன் நமக்கு இறங்கி இந்த பூமியிலே தந்திருக்கிற அந்த வீடு முதலாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வீட்டில், அந்த அசூசிகள் இந்த நாட்களில் இல்லாதபடி எல்லாவற்றையும் நாங்கள் வெளியேற்ற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டிலே எப்பொழுதும் இந்த நாட்களிலே
நிறைந்திருக்க வேண்டும். பிள்ளைகள் அதன் பின்பாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்படும். இப்படியாக அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே தொடர்ந்து இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கும். அப்படியானால் முதலாவது நம்முடைய வீடு இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவனிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் பட வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா எப்படியாக அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டார் என்றால், அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தேவனை தேடினார். அது மட்டுமல்ல, தேவனுடைய நாமத்தையும் மகத்துவத்தையும் சொல்லி இந்த நாட்களிலே துதித்து மகிமைப்படுத்தினார். அதனாலே தான் இந்த நாட்களிலே பாருங்கள், அவருடைய வீடு, அவர் கையிடுச்சிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மேலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லுகிறார், தாவீது என்னுடைய இருதயத்துக்கு உகந்த மனுஷனாக இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியானால் அவரை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அங்கே அவர் தேவன் இந்த நாட்களில் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய இந்த நாட்களிலே பாருங்கள், தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை சந்திக்கிற வேளையிலே அங்கே ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ந்து கலிகூறுகிறதை பார்க்கிறோம். அப்படியா அந்த வேளையிலே தான் அந்த அபிஷேகத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர் ராஜாவாக வருகிற வேளையிலே அபிஷேகத்தை பெற்றார் என்று பார்க்கிறோம். அப்படியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மேலே அந்த அபிஷேகம் இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால், கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால், நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அதாவது இந்த நாட்களிலே அக்கினி இந்த நாட்களில் நம்முடைய வீட்டை சூழ்ந்திருக்கிறது. அது உண்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே நாங்கள் கர்த்தரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே, முதலாவது என்னுடைய வீட்டை ஆசீர்வதியும் ஐயா, அடியனுடைய வீட்டை இந்த நாட்களை நினைவு கூறும் ஐயா என்று இந்த நாட்களை நாங்கள் கேட்கிற வேளையிலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக அந்த நாட்களை தொடர்ந்தும் அநேக ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே அங்கே தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், அதே ஜீவன் உள்ள தேவன், அதே கரம்தான் இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்க போதுமாக இந்த நாட்கள் இருப்பதனால் அவரிடத்திலே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைய நாட்களிலே, இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே வருகிற வேளையிலே தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீடுகளுக்குள்ளே கடந்து வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். விசுவாசித்து தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.